ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேக்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மே மாதத்தோடைய 15ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ரீட் பண்ணிவிட்டு அஃபேர்ஸ் கிளவுடில் போயிட்டு நாளைக்கு குவிஸ் எடுத்துக்கோங்க. அஃபேர்ஸ் கிளவுட் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கலெக்ஷனுடைய இயர்லி டேட்டா கிடைச்சிருக்கு. இந்த டேட்டா படி ஹையஸ்ட் கலெக்ஷன் இன் ஃபினான்சியல் இயர் 25 யாருன்னு பார்த்தா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் 3,18,497 கோடி. இவ்வளோ 3,18,000 கோடி ஜிஎஸ்டி கலெக்ஷனில் டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டேட் மகாராஷ்டிரா. ஓகே, செகண்ட் பொசிஷனில் குஜராத்தும், தேர்டு பொசிஷனில் தமிழ்நாடு இருக்குன்னு நினைப்பீங்க. அதான் இல்லை, கர்நாடகா. ஃபோர்த்து பொசிஷன் தான் தமிழ்நாடு. தேர்டு பொசிஷனில் கர்நாடகா இருக்குது, ஃபோர்த்து பொசிஷன் தமிழ்நாடு. இதுக்கான மைண்ட் மேப்பை ஒரு டைம் பார்த்துடலாம். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய டேட்டா டாப் 10 இந்தியன் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா, செகண்ட் கர்நாடகா, தேர்டு குஜராத், ஃபோர்த்து தமிழ்நாடு, ஃபிஃப்த்து உத்தரப்பிரதேஷ். பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் இப்போ ரீசெண்ட் டைமில் அதிகமான ஃபோக்கஸ் இருக்கிறதுனாலையும் யூபி 5th ப்ளேஸில் இருக்குது. டாப் மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத், தமிழ்நாடு, யூபி. ஓகேங்களா? ஸோ டாப்பாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டு நம்மளுடைய மகாராஷ்டிரா. மும்பை பேஸ் கொண்ட மகாராஷ்டிரா 3,18,497 கோடி. இது இந்த காலம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்துக்கான கலெக்ஷன் 41,645 கோடி மகாராஷ்டிராவுக்கு இந்த ஏப்ரல் மந்தில். ஸோ தமிழ்நாட்டுக்கு 13,831 கோடி. அதே மாதிரி இந்த இயர்லி கலெக்ஷன் இந்த 2024 ஃபினான்ஷியல் இயரில் 21.36 லட்சம் கோடி இந்தியாவில் கலெக்ட் ஆகிருக்கு. புரிஞ்சுதுங்களா? மகாராஷ்டிராவில் மட்டும் 3.18 லட்சம் கோடி, இந்தியா ஃபுல்லாக 21.36 லட்சம் கோடி. ஜிஎஸ்டி கவுன்சிலை பற்றி இங்கே போட்டிருக்காங்க. எந்த ஆர்டிக்கல் கீழே வரும் இது அப்படின்னு பார்த்தா ஆர்டிக்கல் 279A ஆர்டிக்கல் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் உள்ளடங்கும். 101வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 தான் இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க, ஜிஎஸ்டி கவுன்சில். ஓகே, இந்த ரெண்டு டேட்டாவும் பார்த்துக்கோங்க. ஆர்டிக்கல் 279A, 101வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 இன் தி கான்ஸ்டியூஷன். இதோடைய சேர்பர்சன் யாருன்னா நம்மளுடைய நிர்மலா சீதாராமன், ஃபினான்சியல் மினிஸ்டர் தான். இது இங்கேயே தெளிவாக பார்த்துடலாம். ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ரிவர் நேவிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண ஸ்ரீநகர் எங்கே இருக்குது? ஜம்மு காஷ்மீரில் தான் இருக்குது. அங்கே ஒரு ஆஃபீஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, யார் இதை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் வாட்டர்வேஸ், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க ஒரு புது ஆஃபீஸை ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகரில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. எதுக்குன்னா ரிவர் நேவிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண. இந்த புதுசாக டெவலப் பண்ண ஆஃபீஸ் மே 13ஆம் தேதி உங்களுக்கு ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா நொய்டா, உத்தரப்பிரதேஷ் பேஸ் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ரிவர் நேவிகேஷனை பார்த்தீங்கன்னா 3 நேஷ்னல் வாட்டர்வேஸ் கீழே கொண்டு வர போகிறாங்க. 264984 NW 264984 இந்த இடங்கள்லாம் இந்த மானிட்டரிங்கை கொண்டு வராங்கன்றது தான் எக்ஸ்ட்ரா டேட்டா. அதாவது பெக்கர் ஃப்ரீ சிட்டி அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு சிட்டிக்கு பேர் வந்திருக்கு. அது என்னன்னா மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய இண்டோர் அப்படிங்கிற சிட்டியை தான் ஃபஸ்ட்டு பெக்கர் ஃப்ரீ சிட்டின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை யார் அனௌன்ஸ் பண்ணுறதுன்னா மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டோருடைய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேயே முதல்ல ஃபஸ்ட் பெக்கர் ஃப்ரீ சிட்டினா அது இண்டோர் தான். ஏன் இந்த பெக்கர் ஃப்ரீ சிட்டி அவார்டை இந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவங்க ஆன்டி பெக்கிங் கேம்பெயின் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு பேங்க்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட்டும் சேர்ந்து. ஓகேங்களா? இந்த மாடல் ப்ராஜெக்டுக்காக இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 பெக்கர்ஸ் இருந்திருக்காங்க. அதில் ஒரு 500 சில்ட்ரன்ஸ் உள்ளடக்கம் அந்த 5000 பெக்கர்ஸில். ஸோ இவங்கெல்லாம் கூப்பிட்டு மறுவாழ்வு கொடுத்ததுனால
இந்த அவார்டை இண்டோருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி யாராச்சும் பிச்சைக்காரங்களை, அதாவது பெக்கர்ஸை பார்த்தாக்கல ₹1000 அவங்களுக்கு அவார்டு கொடுப்போம். யாராச்சும் ரோட்டில் பெக்கிங் பண்ணிட்டு இருந்தாக்கல அவங்களுக்கு யாராச்சும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா ₹1000 கொடுப்பாங்க. இப்போ ஒருத்தங்க ரோட்டில் பிச்சை எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் போய் அவங்களுக்கு ஆஃபீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன்னா எனக்கு 1000 ஆஃபீஸர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தட் அவங்க அந்த பெக்கர்ஸை ட்ராக் பண்ணி அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் யாரும் தயங்க மாட்டாங்க, டக்குன்னு போயிட்டு ₹1000 காசு வருதுன்னு போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க பர்சனலாக ஈஸியாக ட்ராக் பண்ணிடுவாங்க. எதுக்காக இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஆன்டி பெக்கிங் கேம்பெயின் கொண்டு வந்ததுனால இது நியூஸ் நமக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்னா போதும். ஒருவேளை டெப்த்தாக கேட்கணும் என்ன கேம்பெயின்காக அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆன்டி பெக்கிங் கேம்பெயின்காக வேர்ல்டு பேங்க்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்தாங்க. யாராச்சும் பெக்கிங் பண்ணுறதை பார்த்தா ₹1000 அவங்களுக்கு ரிவார்டாக கொடுப்பாங்க. அதாவது கொண்டு போய் அவங்ககிட்ட ஆஃபீஸர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால். ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், மும்பை மகாராஷ்டிராவில் அமெரிக்காவை சார்ந்த ஒரு காலேஜுக்கு அதாவது டிகிரி சர்டிஃபிகேட்டோட ஒரு கோர்ஸை கண்டக்ட் பண்ண அப்ரூவல் கொடுத்துருக்கு இந்தியா கவர்மெண்ட்டான யூஜிசி தான். இவங்க தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எஜுகேஷனில் ஹேண்டில் பண்ணுறவங்க. இவங்க யாருக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னா இலினாய்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த இலினாய்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மும்பையில் அவங்களுடைய காலேஜை ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை யூஜிசி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு அமெரிக்கன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவிலாம் கூட பழைய வேர்ல்டு நியூஸில் பார்த்தோம். அந்த மாதிரி அமெரிக்காவிலேருந்து ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி டு செட்டப் கேம்பஸ் அப்படின்னா இலினாய்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது பார்த்தீங்கன்னா இந்தியா யூஎஸுக்கான எஜுகேஷன் கொலாபரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் ஒரு சிக்னிஃபிகண்ட் மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணுறதுக்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 இந்த காலேஜ் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இலினாய்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்றது சிக்காகோ, யூஎஸ்ல இருக்கக்கூடிய சிக்காகோவை பேஸ் பண்ண ஒரு காலேஜ். இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கண்டென்ட்டில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஒரு ரிப்போர்ட்டு, அது என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தா இந்தியாவுடைய ப்ரையாரிட்டி காரிடார்ஸ் ஃபார் ஜீரோ எமிஷன் ட்ரக்கிங் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட். ஜீரோ எமிஷன் ட்ரக்கிங்காக ஒரு ப்ரையாரிட்டி காரிடார்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட். ஓகேங்களா? இதை யார் ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னா ராக்கி மவுண்டைன் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறக்கூடிய ராக்கி மவுண்டைன் இன்ஸ்டிடியூட்டோடைய எம்டியான அக்சிமா காட்டே அவர்கள் தான் இந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஓகே, இவங்க ஏன் இதுக்குள்ளே வராங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில் கண்டென்ட்டில் பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட்டை லான்ச் பண்ணது யார் அப்படின்னா அஜய் குமார் சூத். இவர் தான் பிஎஸ்ஏனா பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதை லான்ச் பண்ணது தான் இவர். ஆனால் இந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது யாருன்னா ஆர்எம்ஐயோடைய எம்டி அக்சிமா காட்டே. இந்த ரிப்போர்ட்டோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா ஃப்ரைட் மூவ்மெண்ட்னா என்னென்னுங்களா, இந்த ட்ராவலிங் தான், இந்த கார்கோ ஃப்ரைட்டுன்னு சொல்லுவாங்களே அதுதான். அதை ரொம்ப கிளீனராகவும் சஸ்டைனபிளாகவும் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த கார்பன் எமிஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அது அப்படியே தான் இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. டு டிரைவ் நேஷ்னல் டிரான்சிஷன், நேஷ்னல் லெவலில் மாற்றத்தை கொண்டு வராங்களாம். எதில்? ஃப்ரைட் மூவ்மெண்ட்டில். எதை நோக்கி? கிளீனர் அண்ட் சஸ்டைனபிளை நோக்கி. ஓகேங்களா? சஸ்டைனபிள்னாலே நிலையான க்ரோத் அப்படின்னு அர்த்தம். ரேப்பிடாக இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மூமெண்ட்டுக்கு பேர் தான், ஒரு டிசிஷனுக்கு பேர் தான் சஸ்டைனபிள். ஓகேங்களா? இது ஒரு 10 ஹைவே அக்ராஸ் 10 ஹைவேல இதை கிரிட்டிக்கல் ஹைவேஸில் இந்த செக்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக? அடாப்ஷன் ஆஃப் ஜீரோ எமிஷன் ட்ரக்ஸ், ஹையஸ்ட் பொட்டென்சியல் ஃபார் அடாப்டேஷன் ஆஃப் ஜீரோ எமிஷன் ட்ரக்ஸ். இதில் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், டீட்டெயில் கண்டென்ட்டில் தெளிவாக புரியும். வாங்க பார்க்கலாம். இவங்க உள்ள ஏன் ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்னு பாருங்கள். யார்? ஆர்எம்ஐ யார்? ராக்கி மவுண்டன் இன்ஸ்டியூட். அவங்களும் பிமைனிஃபோல்டு
பிமனி ஃபோல்ட் பிஸ்னஸ் பிரைவேட் லிமிடெட் தான் இந்த ஜீரோ எமிஷன் ட்ரக் இந்த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, இவங்களுடைய நாலேஜ் பார்ட்னர். என்னது? நாலேஜ் பார்ட்னர்ஸ். ஓகேங்களா? ஆர்எம்ஐயும் இந்த பிமனி ஃபோல்ட் பிஸ்னஸ் பிரைவேட் லிமிடெடும். ஓகேங்களா? இந்த ரிப்போர்ட்டை டெவலப் பண்ணது யாருன்னு கேட்பாங்கல்ல, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஜீரோ எமிஷன் ட்ரக்கிங் அப்படிங்கிற ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. எங்கே? நம்ம மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஐஐடியில் தான். இந்த மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஐஐடிக்கு பேர் தான் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஜீரோ எமிஷன் ட்ரக்கிங். இவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை டெவலப் பண்ணுறாங்க. அதுக்கு நாலேஜ் பார்ட்னராக இருந்தது யாருன்னா, ராக்கி மவுண்டன் இன்ஸ்டியூட்டும் நாக்பூர் மகாராஷ்டிராவை சேர்ந்த பிமனி ஃபோல்ட் பிஸ்னஸ் பிரைவேட் லிமிடெடும் தான். ஓகே, இதனால் என்ன பண்ண போகிறாங்க, நேஷ்னல் லெவலில் ஒரு டிரான்சிஷனை கொண்டு வராங்க டுவர்ட்ஸ் ஏ கிளீனர் மோர் சஸ்டைனபிள் ஃப்ரைட் மூவ்மெண்ட்னா கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிற வண்டி தான். ஓகேங்களா? ட்ரக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஃப்ரைட்னா ட்ரக்குக்கு தான் ஃப்ரைட்டுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணது அஜய்குமார் சார். அவர் பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் சார்பாக, கவர்மெண்ட் சார்பாக. இதுக்கு ஒர்க்கிங் பார்ட்னர் இருக்கிறது நாலேஜ் பார்ட்னர் ஆர்எம்ஐயும் பிமனி பிஸ்னஸ் ஆஃப் இந்தியா, பிமனி பிஸ்னஸ் பிரைவேட் லிமிட்டடும் ஆர்எம்ஐயும். ஐஐடி மெட்ராஸை சார்ந்தா இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஜீரோ எமிஷன் ட்ரக்கிங் இருக்காங்களே, அவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை டெவலப் பண்ணுறாங்க. ஒரு 10 கிரிட்டிக்கல் ஹைவேஸில் இந்த ஜீரோ எமிஷன் ட்ரக் அடாப்டேஷனை இவங்க என்ன பண்ணுறாங்க, இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அதாவது ஆஃபர் எல்லாம் ஒன்று தான், இம்ப்ரூவ் பண்ணுறது ஆஃபர். இது ஒரு ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? பிஎம் இ டிரைவ் ஸ்கீம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெஃபரன்ஸாகவும் இந்த மூவ்மெண்ட்டை இந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிறாங்க. 2024 வந்த ரிப்போர்ட்டின் படி 500 கோடி அளவில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் பிரைம் மினிஸ்டர் இ டிரைவ் ஸ்கீம். ஓகேங்களா? இந்த ஸ்கீமுக்குள்ளே ஜீரோ எமிஷன் ட்ரக்கை கொண்டு வராங்க. ஓகேங்களா? இ டிரைவ்னா என்ன? கார்பன் எமிஷனை கட் பண்ணுறது. அப்போ ஜீரோ எமிஷன் ட்ரக் அது இதுக்கு கீழே தான் இருக்குது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எத்தனாலங் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்டடியை ரிவீல் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டின் படி உலகத்திலே டாப் 5 லாங்குவேஜஸ், உலகத்தில் பேசக்கூடிய டாப் 5 லாங்குவேஜ், இந்தியாவில் பேசக்கூடிய டாப் 5 லாங்குவேஜஸும் நெக்ஸ்ட் லைனில் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள், அது வேறு. சரி, உலகத்திலே எந்த லாங்குவேஜ் அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சபடி இங்கிலீஷ் தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா சைனீஸோடைய மேண்ட்ரின். இப்போ இந்தியாவிலையும் பாப்புலேஷன் அதிகம், சைனாவிலையும் பாப்புலேஷன் அதிகம். பட் இந்தியாவை பொறுத்தவரை நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, சைனாவை பொறுத்தவரை கம்மியான லாங்குவேஜ் தான் இருக்குது. அவங்களுடைய முதன்மையான மொழி மேண்ட்ரின். அதனால் அதிகமான பாப்புலேஷன் 1.25 பில்லியன் அளவுக்கு சைனீஸ் பேசுகிறாங்க. இந்தியான்றது ஒரு குளோபல் காமன் லாங்குவேஜ், எல்லா கண்ட்ரிலையும் யூஸ் பண்ணுறதுனால 1.53 பில்லியன். பாப்புலேஷன் வைஸ் செகண்ட் தேர்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சைனாவும் தான் ஹை பாப்புலேஷன் ரேட்டு. அதில் சைனா ஏன் செகண்ட் பிளேஸில் இருக்குன்னா, அவங்க ஊரில் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ், முதன்மையான லாங்குவேஜஸ் கம்மி. அதனால் அந்த கம்மி லாங்குவேஜஸ் தான் நிறைய பேர் பேசி ஆகணும். மேண்ட்ரின் லாங்குவேஜ் தான் சைனீஸில் அதிகமாக பேசுவாங்க, 1.25 பில்லியன். அதே மாதிரி இந்தியில் சில ஸ்டேட்டில், நிறைய ஸ்டேட்டில் ஹிந்தி பேசுவாங்க. பட் சவுத் இந்தியாவை பொறுத்தவரை அந்தளவு ஹிந்தி பேசக்கூடியவங்க நபர் கம்மியாக இருப்பாங்க. அதனால் 609.1 மில்லியன் அளவு கொண்டு 3வது இடத்துல இருக்கிறது ஹிந்தி. இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு, மேண்ட்ரின் செகண்டு, 3வது ஹிந்தி, 4வது ஸ்பானிஷ், 5வது அரபிக், ஸ்டாண்டர்ட் அரபிக். ஓகே, இப்போ இந்தியாவுக்குள்ளே பார்க்கலாங்களா? ஓகே, 4வது 5வது இடத்த மட்டும் பார்த்துக்கோங்க, ஸ்பானிஷ் அண்ட் அரபிக். இந்தியாவிலே ஃபஸ்ட்டுனா ஹிந்தி கண்ண முடிட்டு சொல்லிடலாம். செகண்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெங்காலி தான் செகண்ட் பிளேஸில் இருக்குது. 3வது உருது, 4வது மராத்தி, 5வது தெலுங்கு. இது இந்தியாவுக்குள்ளே ஹிந்தி, பெங்காலி, உருது, மராத்தி, தெலுங்கு அவங்களுடைய குளோபல் ரேங்க் இங்கே கொடுத்துருக்கு. அதில் ஹிந்தியோட ரேங்க் நல்லா பார்த்துக்கோங்க, பெங்காலி, உருது இது 3ஓட ரேங்க் நல்லா பார்த்துக்கோங்க, 3, 7, 11 ரெஸ்பெக்டிவ்லி. அங்கே மைண்ட் மேப்பில் கொடுத்ததான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தெளிவாக இப்படி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, ரீட் அவுட் பண்ணுறது தான் பண்ணிக்கோங்க. மைண்ட் மேப்பில் இருக்கிறது தான் இங்கே இருக்கும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு படிக்க தேவையில்லை, எல்லாத்தையும் நான் சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு இங்கிலீஷு, செகண்ட் மேண்ட்ரின், சைனீயோட மேண்ட்ரின், தேர்டு ஹிந்தி.
இந்தியாவுக்குள்ளே ஹிந்தி, பெங்காலி, உருது, மராத்தி, தெலுங்கு. 4th பிளேஸில் இருக்கிறது தான் ஸ்பானிஷ், 5th பிளேஸில் அரபிக். ஆஸ்பிரண்ட்ஸ் இதை மைண்ட் மேப்பில் தெளிவாக பார்த்தலாம். ஒரு ரிப்போர்ட் கிரிட் 2025, அது பேர் என்ன, குளோபல் ரிப்போர்ட் ஆன் இன்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட். யார் யார் இதை ரெடி பண்ணுறாங்கன்னா ஐடிஎம்சியும் என்ஆர்சியும். ஐடிஎம்சினா இன்டர்நேஷ்னல், சரி அதை பார்த்துக்கலாம். ஐடிஎம்சி என்ஆர்சி சேர்ந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட் தான் கிரிட் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டின் படி குளோபலாக இன்டர்னலி டிஸ்போஸ், அதாவது இன்டர்னலி டிஸ்பிளேஸ்டு பீப்புள்னு சொல்லுவாங்க. இந்த ஐடிபியை இன்டர்னலி டிஸ்பிளேஸ்டு பீப்புள் அப்படிங்கிற ஒரு குளோபல் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி எத்தனை பேர் இந்த இன்டர்னல் டிஸ்பிளேஸ்டு பீப்புள் இருக்காங்கன்னா 83.4 மில்லியன் பீப்புள். ஓகே, அதில் இந்தியாவை சார்ந்து மட்டும் 5.4 மில்லியன் இருக்காங்க. குளோபலி 83.4 மில்லியன், இந்தியாவை சார்ந்தவங்க 5.4 மில்லியன். இந்த குளோபல் இன்டர்னல் டிஸ்பிளேஸ்டு பீப்புள். இதில் இந்த 83.4ல் யார் டாப் அப்படின்னு பார்த்தா சூடான். சூடானுங்கிற கண்ட்ரி தான் உலகத்திலே டாப் லிஸ்ட்டில் இருக்குது. 11.6 மில்லியன் பீப்புள் இன்டர்னலி டிஸ்பிளேஸ்டு பீப்புளாக இருக்காங்க. சூடான், நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, சூடான் தான் டாப். இந்தியாவில் எத்தனை பேர்னா 5.4 மில்லியன் பீப்புள், குளோபலி 83.4 பீப்புள். இந்த இன்டர்னலி டிசேபிள்டு பீப்புள் பாப்புலேஷன் வர காரணங்களில் அதிகமான கான்ட்ரிபியூஷன் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த கான்ஃப்ளிக்ட் டிரைவன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டுமே 73.5 மில்லியன். கான்ஃப்ளிக்ட், ஒரு பிரச்சனையினால் வரக்கூடிய, பிரச்சனை மூலமாக தூண்டப்பட்டு வந்த இந்த இன்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பீப்புள் எவ்வளோ அப்படின்னா 73.5. டிசாஸ்டர் மூலியமாக இந்த மாதிரி டிஸ்பிளேஸ் ஆனது 45.8 மில்லியன். ஓகே, 45.8 மில்லியன் டிசாஸ்டர்னாலையும் கான்ஃப்ளிக்ட்னால உந்தப்பட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனவங்க 73.5 மில்லியன். ஓகே, டீட்டெயிலாக போயிடலாங்களா? இந்த ஐடிஎம்சி என்ஆர்சின்னா பார்த்துக்கோங்க, இன்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மானிட்டரிங் சென்டர், நார்வேயின் ரெஃப்யூஜி கவுன்சில். இதை ஏன் லேட்டராக சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம நம்பரை ஃபஸ்ட்டு படிச்சிடணும், அதுதான் முக்கியம். இந்த 83.4, இந்தியாவுக்கு 5.4, சூடான் தான் டாப். இந்த கான்ஃப்ளிக்ட்னால மூவ் ஆனவங்க 73.5, டிசாஸ்டர் மூலிமா 45.8. இந்த டேட்டாலாம் மைண்டுக்குள்ளே ஏறணும். சூடான்லேருந்து ஏன் டிஸ்பிளேஸ் ஆனாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சிவில் வார், சண்டை இருக்கும்போது அங்கே இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லையா? அதனால் சூடான்லேருந்து டிஸ்பிளேஸ் ஆகியிருக்காங்க. சிவில் வார் மூலியமாக அதிகமாக டிஸ்பிளேஸ் ஆகினதுனால தான் 11.6 மில்லியன் ஃப்ரம் சூடான். இந்தியாவில் அசாம்ன்ற ஒரு இடம் இருக்குது இல்லைங்களா, அங்கே கூட மோஸ்ட் சிவியர் ஃப்ளட் ஓவர் டிகேட், இந்த லாஸ்ட் 10 வருஷமாக அதிகமான ஃப்ளட் வரதுனால 2.5 மில்லியன் இன் அசாம் ஆகிருக்கு அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 66% ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான காரணமே ஃப்ளட்டு தானா இந்தியாவில். ஓகே, இதெல்லாம் அடிஷ்னல் டேட்டா. அதே மாதிரி அதர் அஃபெக்டட் நேஷன் அப்படின்னு பார்த்தா காங்கோ, ஆப்கானிஸ்தான், மியான்மர். ஓகேங்களா, 3 மில்லியன் ஈச், 3 மில்லியன் இன்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஓகேங்களா, இந்த ஐஎம்டிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. என்ஆர்சியோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஓஸ்லோ. நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்கு எல்லா தேவையான டேட்டாவும் இதில் இருக்குது. இதுதான் டிசாஸ்டர் மூலியமாக அதிகமான ரெஜிஸ்டரான டிஸ்பிளேஸ்மெண்ட் 2024 தான் 45.8 மில்லியன். இப்போ தான் 2008லேருந்து இதை ட்ராக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஐஎம்டிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. அலெக்சாண்ட்ரா அப்படிங்கிறத இதோடைய டைரக்டர். இங்கே 2 ஆர்கனைசேஷன், ஐஎஃப்ஜே, சாம்சன். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ இவங்க ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, SAPFR அப்படின்ட்டு, சவுத் ஏசியா ப்ரெஸ் ஃப்ரீடம் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை 23வது வருஷமாக இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. எதற்காக அப்படின்னா, இந்த ஜேர்னலிஸ்டெலாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் அண்டு காம்ப்ளெக்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா,
அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சிக்கல்கள், அந்த சவால்களெல்லாம் கவர் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டு தான் இந்த SAPFR, சவுத் ஏசியா ப்ரெஸ் ஃப்ரீடம் ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டு. ஓகே, ஃப்ரண்ட்லைன் டெமோக்ரஸி மீடியா அண்ட் பொலிட்டிக்கல் சர்ன் அப்படிங்கிற பேரில் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னது? ஃப்ரண்ட்லைன் டெமோக்ரஸி மீடியா அண்ட் பொலிட்டிக்கல் சர்ன் அப்படிங்கிற தலைப்பில். இந்த ரிப்போர்ட் எந்தெந்த சவுத் ஏசியன் கண்ட்ரிஸை கவர் பண்ணும் அப்படின்னா 8 சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ்: இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள், பூட்டான் அண்ட் மால்தீவ்ஸ். ஓகேங்களா? சரி, வாங்க இன்டெப்த்தாக பார்த்துடலாம். இந்த IFJனா இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஜெர்னலிஸ்ட், சாம்சன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, சவுத் ஏசியா மீடியா சாலிடரிட்டி நெட்வொர்க், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. எதுக்காகனா ஜெர்னலிஸ்ட் ஃபேஸ் பண்ணக்கூடிய சவால்களை கவர் பண்ணுறதுக்காக சவுத் ஏசியன் கண்ட்ரிக்காக எடுக்கப்பட்ட ரிப்போர்ட். 8 கண்ட்ரிலேருந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்காக. அதாவது யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டே நடந்துச்சுங்களா, அதோடைய செலிப்ரேஷன் எங்கே நடந்துச்சுன்னா காத்மண்டு, நேபாளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்னா காத்மண்டில் நடந்துச்சு. அந்த இடத்துல வச்சு தான் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. SAPFR அப்படிங்கிற ரிப்போர்ட்டை இங்கே இருக்குது பாருங்கள் அந்த ரிப்போர்ட். அதே மாதிரி இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பாருங்கள், 250 மீடியா ரைட்ஸ் வயலேஷன் நடந்திருக்கு 2024-25 படி. இந்த ரிப்போர்ட் சொல்கிறது 250 மீடியா ரைட்ஸ் வயலேஷன் நடந்திருக்கு. ஒரு 20 ஜெர்னலிஸ்ட்டை டார்கெட் பண்ணி கில் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த 20 ஜெர்னலிஸ்ட்டை கொண்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மீடியா சார்ந்த ஒரு சில விஷயங்கள்லாம் ரிலீஸ் பண்ணும்போது அஃபெக்ட் ஆனவங்களுக்குள்ளே ரியாக்ஷனாக இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸை ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டாக இந்த ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 20 கில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் இயரை விட 8 தான் லாஸ்ட் இயர் நடந்திருக்கு. இந்த வருஷம் 20, கிட்டத்தட்ட 12 அதிகமாக நடந்திருக்கு. இப்போ அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் போகலாம். இந்த IFJயோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பெல்ஜியம் ப்ரூசல்ஸ், ஸ்விஃப்டோட ஹெட் குவார்ட்டர்ஸும் இதுதான், பெல்ஜியம் ப்ரூசல்ஸ். அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்டின் படி 8 சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ் இதில் என்ன பண்ணுறாங்க, ரிவ்யூ பண்ணுறாங்க. அது என்னென்னு இந்தியாவிலேருந்து மால்தீவ்ஸ் வரை இங்கே போட்டிருக்காங்க. ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. முன்னையே நம்ம மைண்ட் மேப்பில் காட்டணும், பார்த்துக்கோங்க. இந்த 8 கண்ட்ரிஸ் தான். ரேங்கிங் எல்லாம் எதுவும் கிடைக்கல. இப்போதைக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எந்தெந்த கண்ட்ரியில் இந்த ரிவ்யூ எடுக்கிறோம், எந்த ரிவ்யூ, அந்த ரிப்போர்ட் பேர் என்ன, யார் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க, அந்த 20 டெத்து, 250 வயலேஷன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த IFJயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ப்ரூசல், பெல்ஜியம் பார்த்தோம். 1926 இருக்கு. டாம்னிக்கி அப்படிங்கிறவங்க இதோடைய பிரசிடென்ட். ப்ளூம்பெர்க் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பப்ளிகேஷன், அவங்க டாப் 100 மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் SBI பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடியது. இது 3வது இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9.2 பில்லியன் அந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுத்ததுனால டாப் 100 மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியில் ப்ளூம்பெர்க் ரிப்போர்ட்டில் வந்த 3வது கம்பெனி SBI. அப்போ இதுக்கு முன்னாடி 2 பேர் வந்திருப்பாங்கல்ல, அது யாருன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, அது யாருன்னா ONGC, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். இவங்க ஃபர்ஸ்ட் டைம் 2009 இந்த டாப் 100 மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி ரிப்போர்ட்டில் ரிப்போர்ட் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2021, அதுக்கப்புறம் இப்போ 2025 தான் SBI தான் இப்போ வந்திருக்கு இந்த ப்ளூம்பெர்கோடைய டாப் 100 ரேங்கிங்கில் ப்ராஃபிட்டபிளில். ஓகே, இந்தியாவில் தேர்டு அப்படின்னா உலகத்தில் எவ்வளோ குளோபலி அப்படின்னு பார்த்தா 98வது கம்பெனி உலகத்தில். ஓகேங்களா, 98வது கம்பெனி உலகத்தில், இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு. அது 3வது கம்பெனியாக இந்த ரிப்போர்ட்டில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. நம்ம பார்த்தோம் இது ONGCயும் அதுக்கப்புறம் ரிலையன்ஸும் இதுக்கு முன்னாடி ஆகியிருக்காங்க. இப்போ 3வது SBI ஆகியிருக்காங்க. இதெல்லாம் கேட்பாங்க எக்ஸாம்பிள் டெப்த்தாக கேட்கும்போது. சரி, உலகத்திலே டாப் யார் அப்படின்னு பார்த்தா
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்பபெட் கூகுளுடைய ஆல்பபெட் கம்பெனி $111 பில்லியன் ப்ராஃபிட்டோட சவுதியோடைய அரம்கோ அப்படிங்கிற கம்பெனி ஒரு எண்ணெய் கம்பெனி இது $105 பில்லியன் 105 பில்லியன் யூஎஸ்டியோட செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. எஸ்பிஐயோடது 98வது ரேங்க்கு 9.2 பில்லியன் யூஎஸ்டி, அதாவது 77,566 கோடியில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஓகே, இந்த ஆல்பபெட் அதுக்கப்புறம் அரம்கோவை தவிர ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், என்விடியா, மேட்டா அவங்கெல்லாம் கூட இந்த டாப் 10ல இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த கண்ட்ரி வைஸாக யார் டாப்பில் இருக்காங்க பாருங்களேன். இந்த 100 பேரில் யூஎஸ்ஏல சேர்ந்தவங்க மட்டுமே 43 கம்பெனி, சைனாவை சேர்ந்தவங்க 19 கம்பெனி, ஜெர்மனி தான் 5 கம்பெனியோட தேர்ட் பிளேஸில் இருக்குது. யூஎஸ்ஏ 43 கம்பெனியோடையும், சைனா 19 கம்பெனியோடையும், ஜெர்மனி 5 கம்பெனியோடையும் டாப் 3 பிளேசஸில் கண்ட்ரி வைஸில் இருக்காங்க. அதையும் நம்ம நோட் பண்ணணும். டாப் கம்பெனி ஆல்பபெட். இந்தியாவிலிருந்து டாப் எஸ்பிஐ, குளோபலி 98th. ஓகேங்களா? ப்ளூம்பெர்க் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. எஸ்பிஐயோடைய வரலாறை கொடுத்துருக்காங்க. 2017 5 பேங்க்ஸ் இவங்களுடைய அசோசியேட்டட் பேங்க்ஸ் மெர்ஜ் பண்ணதை போட்டிருக்காங்க. அதோடைய சேர்மேன் செல்லா ஸ்ரீனிவாசலு செட்டி, எஸ்டாப்ளிஷ்டு இன் 1955. இதுக்கான டேக்லைன் நிறைய இருக்குது. பியூர் பேங்கிங், நத்திங் எல்ஸ், எக்கச்சக்கமாக 4-5 டேக்லைன் இருக்குது. ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா யூனிகார்ன் 13ஆம் தேதி தான் ஒன்று பார்த்தோம். இது அடுத்த நியூஸ். JSW ஒன் பிளாட்ஃபார்ம் லிமிடெட் இவங்க யூனிகார்ன் கிளப்பில் ஆட் ஆகிருக்காங்க. அடிஷ்னலாக இவங்களுக்கு ஒரு 40 மில்லியன் ஃபண்டு வந்திருக்கு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி யூனிகார்னில் இந்த வருஷம் ஆனுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டர் அப்படிங்கிற கம்பெனி தான் நம்ம 13ஆம் தேதி படித்தோம். நல்லா ஞாபகம் இருக்குங்களா? அதுக்கு முன்னாடி நெட்ரைஜைன், ஜஸ்பே இந்த கம்பெனிக்கு அடுத்து போர்ட்டர் வந்திருந்தாங்க. இப்போ அடுத்து நமக்கு யார் வந்திருக்காங்க? JSW ஒன் பிளாட்ஃபார்ம் லிமிடெட் வந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும்னா ஜஸ்ட் அப்படியே ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 30 பில்லியன் யூஎஸ்டி அளவுக்கு ஸ்டீலில் வேர்ல்டு ஹையஸ்ட் வேல்யூடு ஸ்டீல் மேக்கராக JSW ஸ்டீல் இருக்காங்க. மார்ச் 2023 டேட்டா படி. உங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, மகாராஷ்டிரா. அடுத்த நியூஸ் போயிடலாங்களா? ஸோ நம்ம அப்பாயின்மெண்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டேட் நியூஸ் 2 இருக்குது, அதை பார்த்துடலாம். ஆஸ்பிரண்ட்ஸ் எட்டிகோலி டுட்டிபாட் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் யாருக்குன்னா டீ கார்டன் ஒர்க்கர்ஸ். அவங்க பார்ட் டைம் ஒர்க்கராக இருந்தாலும் சரி, இல்லை ஃபுல் டைம் ஒர்க்கராக இருந்தாலும் சரி, டீ கார்டனில் ஒர்க் பண்ணியிருந்தால் இந்த ஸ்கீமுக்கு கீழே ஒவ்வொரு டீ கார்டன் ஒர்க்கருக்கும் 5000 ரூபாய் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அசிஸ்டன்ஸாக கொடுக்க போகிறாங்க அசாம் கவர்மெண்ட். ஓகே, இந்தியாவிலேயே உற்பத்தி ஆகக்கூடிய டீ ப்ரொடக்ஷனில் ஆஃப் ஆஃப் த ப்ரொடக்ஷன், அதாவது 700 மில்லியன் கிலோகிராம் அஸ்ஸாம்லேருந்து உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா? இதற்கான அப்ரூவலை அஸ்ஸாம் கேபினெட் கொடுத்துருக்கு. அவங்களோட சீஃப் மினிஸ்டரான ஹிமந்த பிஸ்வா சர்மாக்கு தலைமையின் கீழே நடந்த அஸ்ஸாம் கேபினெட் அப்ரூவல் கொடுத்துருக்கு. அதோட நின்னாங்களான்னா இல்லை, இன்னொரு ஸ்கீமும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இல்லை, ஒரு ஏர்போர்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏர்போர்ட்டுடைய நேமே மாற்றிருக்காங்க. திப்ருகார் ஏர்போர்ட், திப்ருகார் ஏர்போர்ட்டை புபென் ஹசாரிகா அப்படிங்கிற நேமை சேர்த்திருக்காங்க. இவங்க யாரு இந்த புபென் ஹசாரிகா அப்படின்னா ஒரு லெஜெண்டரி சிங்கர், கல்ச்சரல் ஐகான் ஆஃப் அஸ்ஸாம். ஸோ நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, அஸ்ஸாம் கேபினெட் டீ ஒர்க்கர்ஸ்க்காக எட்டிகோலி டுட்டிபாட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமையும், திப்ருகார்
ஏர்போர்ட்டை புபன் ஹசாரிகாங்கிற பேர்லையும் மாற்றிருக்காங்க. ஓகே, அந்த ஸ்கீம் மூலயமா 5000 டீ ஒர்க்கர்ஸ்க்கு எவ்ரி இயர் கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ நான் சொன்னதை தான் இங்கே பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு படித்து பார்த்தா ஈஸியாக இருக்கும். 200வது செலிப்ரேஷன் ஆஃப் அசாம் டீயை தான் இந்த ஸ்கீம் வரதுக்கு கொண்டு வரதுக்கு முதன்மை காரணமாக இருக்குது. அந்த ஒகேஷனில் தான். ஓகே, இந்த திர்புகார் ஏர்போர்ட்டை புபன் ஹசாரிகா அப்படிங்கிற லெஜெண்டரி சிங்கர் நேமில் மாற்ற போகிறாங்க. ஓகே, இன்னொரு ஸ்கீம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது என்ன ஸ்கீம் அப்படின்னா ஜிப்பான் பிரைனா ஸ்கீம். ஜிப்பான் பிரைனா ஸ்கீம். இது ஹேண்ட் ரிட்டன் நோட்டில் மிஸ் ஆகிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஜிப்பான் பிரைனா நீ ஸ்கீம். இது எதுக்குன்னா இந்த கிராஜுவேட்டர்ஸ் ஸ்காலர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, படிக்கிறவங்களுக்கு, அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் ஜிப்பான் பிரைனா ஸ்கீம். மேபி இது இப்போ தான் அப்ரூவல் ஆகியிருக்காங்க. இம்ப்ளிமெண்ட் வரும்போது நம்ம இதை டெப்த்தாக படிப்போம். ஜிப்பான் பிரைனா ஸ்கீம்னா கிராஜுவேட்ஸ்க்கும் ஸ்காலருக்கும் கொண்டு வந்தது அஸ்ஸாம் கவர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த டீ ஒர்க்கர்ஸ் கொண்டு வந்த ஸ்கீம் பேர் எட்டி கோலி துட்டி பாட். பெட்டோலஜிஸ்ட் ஆப். பெட்டோலஜிஸ்ட் ஆப் கர்நாடகாவில் இது இந்த ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. பெட் ஓனரையும் ஃபார்மர்ஸும் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வெட்டினரி டாக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த கிளினிக்ஸ், வெட்டினரியன்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், இவங்க கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆப்பை தான் பெட்டோலஜிஸ்ட் ஆப். பெட் ஓனரையும் ஃபார்மரையும் லைசன்ஸ்டு வெட்டினரியன் கிளினிக்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆப் தான் பெட்டோலஜிஸ்ட் ஆப். கர்நாடகாவில் உற்பத்தியான இந்த ஆப் அப்படிங்கிறதுனால மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் கர்நாடகா போஸ் ராஜு அவர்கள் தான் இந்த ஆப்பை லான்ச் பண்ணுறாரு. ஓகே, இந்த ஆப்பை யார் டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பெங்களூருவை சேர்ந்த டிரான்ஸ்டியூசியஸ் ஐடியாஸ் டெக்னாலஜி டிரான்ஸ்டியூஸ் ஐடியாஸ் டெக்னாலஜிஸ் எல்எல்பி. ஸோ அடிஷ்னலாக ஒரு பேர் அசோக் எஸ் அல்லூர், வைஸ் சான்சலர் ஆஃப் கொடகு யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை இந்த ஆப்பை லான்ச் பண்ணது சயின்ஸ் மினிஸ்டர், கர்நாடகா சயின்ஸ் மினிஸ்டர் போஸ் ராஜு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டாலஜிஸ்ட் ஆப்பு டிரான்ஸ்டியூசி ஐடியாஸ் டெக்னாலஜி லிமிடெட் தான் இதை ரெடி பண்ணாங்க. இதை எந்த ஸ்கீமுக்கு கீழே கொண்டு வந்தாங்கன்னா ஆர்அபின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது ஹஸ்பண்ட்ஸ். இந்த ஆறுக்கான அப்ரிவேஷன் மட்டுமே இவ்வளோ பெரிய அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க. ரெமுனரேட்டிவ் அப்ரோச்சஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் அலைடு செக்டார் ரெஜுவினேஷன், அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய நேம் இது. ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா. இந்த ஆறுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன், அதோடு சேர்ந்து அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்அபி ஸ்கீமுக்கு கீழே தான் இந்த ஆப்பை டெவலப் பண்ணியிருக்காங்க. பிரிக்ஸ் சேம்பர் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த பிரிக்ஸ் சேம்பர் காமர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு சேர்மனா அர்வான்ஸ் பி சாவ்லாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அர்வான்ஸ் பி சாவ்லாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிக்ஸ் சேம்பர் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி எதுக்காக இருக்குது அப்படின்னா இன்க்ளூசிவ் எக்கனாமிக் க்ரோத், இனோவேஷன் அண்ட் குளோபல் சவுத் ஃப்ரேம் ஒர்க்குக்காக. அடிஷ்னலாக நம்ம எதனா படிக்கணுமா பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் எதோட அலைன் ஆகுது அப்படின்னா 17வது பிரிக்ஸ் சம்மிட் எப்போ நடக்க போகுது அப்படின்னா ஜூலை மாதம் 6ஆம் தேதி 7ஆம் தேதியும். எங்கே இந்த பிரிக்ஸ் சம்மிட் நடக்க போகுதுன்னா பிரேசில் இருக்கக்கூடிய ரியோ டி ஜனேரியா அப்படிங்கிற இடத்துல, ரியோ டி ஜனேரியா அப்படிங்கிற இடத்துல பிரேசிலில் 17வது பிரிக்ஸ் சம்மிட் நடக்க போகுது. அதனுடைய அலைன்மெண்ட்டாக தான் இந்த அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு. இந்த சாவ்லாவை பற்றி இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ பிரிக்ஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. இப்போதைக்கு இதோட சேர்மன் சாவ்லா இப்போ தான் அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு, எஸ்டாப்ளிஷ் இன் 2012. ஸோ நியூ டெல்லியை பேஸ் பண்ண சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இதுக்காக சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் பதவியை சந்தோஷ் குமார் சந்தோஷ் குமார் சாராங்கி அவர்களுக்கு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் பதவியை
கொடுத்துருக்காங்க. எந்த கம்பெனிக்கு? சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கம்பெனிக்கு. இதுக்கு முன்னாடியே ஆர்பி குப்தா, ராமேஸ்வர் பிரசாத் குப்தா அப்படி தான் இந்த போஸ்டிங்கில் இருந்தார். இவரை ரிசைன் பண்ணதுனால தான் அவருக்கு பதிலாக இவரை இப்போ சாரங்கி சந்தோஷ்குமார் சாரங்கியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்பாயிண்ட் பண்ணது யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங், அந்த ஆர்கனைசேஷன் தான். எந்த மினிஸ்ட்ரின்னு கூட பார்த்து வச்சுக்கோங்க. அப்பாயின்மெண்ட் யார்? எந்த கம்பெனி? சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு சந்தோஷ்குமார் சங்காரியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்பி குப்தாவை ரீப்ளேஸ் பண்ணி. எந்த மினிஸ்ட்ரி கீழே? பர்சனல் பென்ஷன் கிரீவியன்ஸ் போர்ட்டல் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீமு கீழே பென்ஷன்ஸ் போர்ட்டலில் இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே சந்தோஷ்குமார் சாரங்கியை சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேர்லிபோன் கிரிக்கெட் கிளப் அப்படின்னு ஒரு கிளப் இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு எட்வர்ட் தாமஸ் ஸ்மித்தை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சேர்மனா. ஓகே, இதை அப்பாயின்மெண்ட்டை அவருக்கு கொடுத்தது யாருன்னா இப்போ கரண்ட்டாக சேர்மனாக இருக்கக்கூடிய லார்டு கிங் ஆஃப் லோத்பரி அப்படிங்கிறது தான். இந்த அப்பாயின்மெண்ட் October 1, 2025 ஆக்டிவில் இருக்கும். டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த எட்வர்ட் தாமஸ் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துடைய மென்ஸ் டீம் கிரிக்கெட் செலக்டராக இருந்திருக்காரு. ஓகேங்களா, இங்கிலாந்து மென்ஸ் கிரிக்கெட்டோடைய செலக்டராக இருந்திருக்காரு. அவரை தான் இப்போ இந்த மேர்லிபோன் கிரிக்கெட் கிளப்புடைய சேர்மனாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சேர்மன் கிடையாது, பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரசிடென்ட் தான் இந்த அப்பாயின்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மித்தோடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் படிக்கிறதா தான் படிச்சுக்கோங்க பாஸ் பண்ணிவிட்டு. ஸோ அஜய் சாவ்லா யார்? இந்த அஜய் சாவ்லான்னா டைட்டான் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களோட ஜுவல்லரி டிவிஷனுடைய சிஇஓவாக இருந்துகிட்ருக்காரு. இப்போ இவரை கொண்டு வந்து டைட்டான் கம்பெனிக்கு என்ன பண்ணுறாங்க, மேனேஜிங் டைரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அஜய் சாவ்லாவை. ஓகேங்களா, இவர் வந்து CK வெங்கட்ராமன் அவர் ரிட்டையர் ஆகிறதுனால டிசம்பர் எண்டில் இவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் டிசம்பர் எண்டில் போயிட்டால் ஜனவரி 1லேருந்து அஜய் சாவ்லா தான் மேனேஜிங் டைரக்டராக இருக்க போகிறாரு. ஓகே, எதுக்கு? டைட்டான் கம்பெனிக்கு. சிம்பிளாக மைண்ட் மேப்பில் அஜய் சாவ்லா டைட்டான் கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டராக இருக்க போகிறாரு, CK வெங்கட்ராமனை ரீப்ளேஸ் பண்ணி. ஸோ இது வந்து மெர்ஜிங் நியூஸு. இது வந்து நம்ம இந்த அக்விசிஷன்லாம் கான்செப்டில் சொல்ல முடியாது, மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். EPL அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு ஹஸ்பண்ட்ஸ். அதில் ஒரு 25% ஆஃப் த ஸ்டாக்கை நெதர்லாந்தை சேர்ந்த இண்டோராமா நெதர்லாண்ட் அப்படிங்கிற கம்பெனி EPL லிமிட்டட்லேருந்து 25% ஸ்டாக்கை வாங்குது. எந்த கம்பெனி கிட்ட இருந்தால் பிளாக் ஸ்டோன் கம்பெனி கிட்ட இருந்து EPLோடைய 25%, 24.9% ஸ்டாக்கை இண்டோராமா ஒரு 1908 கோடி வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா AIPCF 8A TE ஃபண்டிங் எல்பிஸ் ப்ரொப்போசலை, இது கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி பேர் பாருங்கள். இந்த ப்ரொப்போசல் டு இன்வெஸ்ட் இன் 30% இன் பெர்சஸ் பேரண்ட் LP. இந்த LP, இந்த AICPF 8 அந்த LP கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பர்சன்ஸ் பேரண்ட் LPயில் இன்னும் ஒரு 13% இன்வெஸ்ட்மெண்ட்டை கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நியூஸை. இந்த மாதிரிலாம் தான் எப்படி ஹஸ்பண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது, கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. முக்கியமான மெர்ஜர் அக்விசிஷன் தனியாக அதை எழுதி வச்சு படித்தா தான் உண்டு. அது நீங்கள் முக்கியமாக கேப்சூலில் கூட பார்த்துக்கோங்க மந்த்லி வீக்லியில். பிளாக் ஸ்டோன் குரூப் இல்லைனா சட்டாவா குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது ஹஸ்பண்ட்ஸ். மேலே தான் படித்தோம். பிளாக் ஸ்டோன் கிட்ட இருந்து தான் இந்த இண்டோராமா ஒரு 25% வாங்கினாங்க EPL அப்படின்ட்டு. அதேமாதிரி அந்த பிளாக் ஸ்டோன் குரூப்பையே வாங்குறதுக்கு ஒருத்தங்க பிளான் போட்டிருக்காங்க. அந்த குரூப் பேர் பிளாக் ஸ்டோன் குரூப் இல்லை சட்டாவா குரூப்பு. நாலேஜ் ரியலி ட்ரஸ்ட் அப்படிங்கிறவங்க அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் அப்ரூவல் கொடுத்தாச்சு. TEIPL அதாவது த்ரிவேணி எர்த் மூவர்ஸ் பிரைவேட் லிமிடெட், த்ரிவேணி எர்த் மூவர்ஸ் அண்ட் இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட். வெறும் பிரைவேட் லிமிடெட், இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட், இவங்க 2 பேரும் சேர்ந்து மெர்ஜ் ஆகி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ், MDOனா மைனிங் டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன்,
அதே செஞ்சுருந்தாங்க. இப்போ அந்த மெர்ஜிங்கை உடைக்கிறாங்க. ஏன் இந்த மெர்ஜிங்கை உடைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, LMEL லியார்ட்ஸ் மெட்டல் அண்ட் எனர்ஜி லிமிடெட் லியார்ட்ஸ் மெட்டல் அண்ட் எனர்ஜி லிமிடெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட் சொன்னோம் இல்லைங்களா, ட்ரிவேணி எர்த்மோர்ஸ் இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட்லேருந்து அவங்கக்கிட்டேருந்து ஒரு 79.82 ஈக்விட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸை வாங்கிடுறாங்க TEIPL கிட்டேருந்து. ஸோ அதனால் இவங்களோட 2 பேரோட மெர்ஜிங் உடையுதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து மெர்ஜ் ஆகி இதுக்கு முன்னாடி MDO மைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ லார்ட்ஸ் மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி லிமிடெட் வந்து ஒரு 79.82% ஷேரை வாங்கினதுனால இந்த கம்பெனி டிமெர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஓகேங்களா? சிம்பிளாக இந்த TEIPL LMEL ஒரு 80% ஆஃப் த ஸ்டாக்ஸை வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்னதை தான் இங்கே டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ஷார்ட் அண்டாக. ஓகேங்களா? குயிக்காக சொல்லிடுறேன், உங்களுக்கு இப்போ புரியும். EPL அப்படிங்கிற லிமிட்டில் ஒரு 25% ஷேரை இன்ரோமா அப்படிங்கிற கம்பெனி வாங்கியிருக்கு. அதே மாதிரி இந்த பர்சவன்ஸ் பேரண்ட் LP லிமிட்டடில் ஒரு 13% ஸ்டாக்கை இந்த LP AIPCFLP அப்படிங்கிறவங்க 13% ஸ்டாக்கை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிளாக் ஸ்டோன் குரூப் இல்லைனா சாத்தாவா குரூப்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய முழு ஸ்டாக்கையும் நாலேஜ் ரியாலிட்டி குரூப் வாங்கிறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. TEIPL இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட் இவங்க 2 பேர் சேர்ந்து மைனிங் டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்கக்கிட்டேருந்து ஒரு 80% ஸ்டாக்கை லார்ட்ஸ் மெட்டல்ஸ் எனர்ஜி லிமிடெட் வாங்கிட்டாங்க. இவ்வளோதான் நியூஸ். ஸோ இம்மார்ஸ் ராக்கெட் சிஸ்டம் அப்படிங்கிறது USA தாய்வானுக்கு சப்ளை பண்ண ஒரு ராக்கெட் சிஸ்டம். இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு தாய்வான் கவர்மெண்ட். ஓகேங்களா? 300 கிலோமீட்டர் இதோடைய ரேஞ்ச். இதை மேனுஃபேக்சர் பண்ணவங்க, இந்த இம்மார்ஸ் ராக்கெட் சிஸ்டத்தை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க லாக்ஹீட் மார்டின் கார்பரேஷன் தான் இந்த இம்மாரஸ் ராக்கெட்டை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்லேருந்து சப்ளை ஆன இந்த ராக்கெட்டை தாய்வான் கவர்மெண்ட் டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல வச்சு அப்படின்னா, ஜிபிங் மிலிட்ரி பேஸ் பிங்டுயிங் கண்ட்ரி தாய்வான், இந்த இடத்துல வச்சு தாய்வான் ஃபஸ்ட்டு இந்த இம்மாரஸ் ராக்கெட் சிஸ்டத்தை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூஸ் பண்ணது லாக்ஹீட் மார்டின் கார்பரேஷன், யூஎஸ் சேர்ந்த கம்பெனி. ஸோ இதை பற்றின எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது, படிச்சுக்கோங்க. தாய்வானுடைய கேபிட்டல் தாய்பே, அதோடைய பிரசிடென்ட் லாய் சிங் டே. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிசைலு 300 கிலோமீட்டருக்கும் ராக்கெட்ஸு 70 கிலோமீட்டருக்கும் லான்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. உருகுவேவுடைய ஃபார்மர் பிரசிடென்ட்டான ஜோஸ் ஆல்பர்டோ முஜிகோ கொர்டானோ, ஓகேங்களா, கொர்டானோ, ஜோஸ் ஆல்பர்டோ முஜிகோ கொர்டானோ அவர்கள் பாஸ் அவையாயிருக்காரு. உருகுவேவுடைய ஃபார்மர் பிரசிடென்ட், கொரில்லாவுடைய ஃபைட்டர். ஓகேங்களா, ஜோஸ் ஆல்பர்டோ கொர்டானோ பிரசிடென்ட் ஆஃப் உருகுவேனா பாஸ் அவையாயிருக்காரு. 2010லேருந்து 15 வரை பிரசிடென்ட்டாக இருக்கு. 40வது உருகுவேயோட பிரசிடென்ட் இவர். உருகுவேயோடைய கேபிட்டல் மொட்டிவிடியோ ஓர்சி அப்படிங்கிறவர் கரண்ட் பிரசிடென்ட். ஸோ அதை தான் கொடுத்துருக்காரு. ஜோஸ் ஆல்பர்டோ 40வது உருகுவேயோட பிரசிடென்ட், 10லேருந்து 15 வரை இருந்திருக்காரு. பெப்பே அப்படிங்கிறது இவரோட நிக் நேம். அவருக்கு ALBA டி லோஸ் பபர்ஸ் அப்படிங்கிற அவார்டு கூட இருந்திருக்கு. 2 புக்கு பப்ளிஷ் ஆயிருக்கு. நிர்மலா லக்ஷ்மணன் அப்படிங்கிறவங்க எழுதின புக்கு தான் த தமிழ்ஸ் எ போர்ட்ரேட் ஆஃப் கம்யூனிட்டி த தமிழ்ஸ் அப்படிங்கிற புக்கு. புக் அப்படிங்கிறவங்க தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் நிர்மலா சீதாராமன்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, அது லேட்டர் பார்ட்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? இன்னொரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹரியானாவுடைய கவர்னர் பந்தாரு தாட்ரியா, பந்தாடும் போது ஹரியாரியா போய் எடுங்க அப்படின்னு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஹரியானாவுடைய கவர்னர் பந்தாரு தாட்ரியா அவருடைய ஆட்டோபயோகிராஃபி ஜன்டா கி கஹானி இன் மேரி ஆத்மகாத்தா. நீங்கள் ஜனதா கி கஹானி இன் மேரி அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஜனதா கி கஹானி இன்மேரி பந்தாரு டாட்டிய ஹரியானா கவர்னர் தான் எழுதியிருக்காரு. இதே கரண்ட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய ஜெகதீப் தங்கர். ஸோ ஜெகதீப் தங்கர் தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது யார் பயோகிராஃபி பண்ணது? ஆட்டோபயோகிராஃபி. பந்தாரு டாட்டியா ஹரியானா கவர்னர். ஜனதா கி கஹானி இன்மேரி. அந்த ஃபர்ஸ்ட் புக் இருக்குல்ல, த தமிழ்ஸ் போர்ட்ரேட் ஆஃப் கம்யூனிட்டி. அதனால நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த யூனியன் மினிஸ்ட்ரியாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், இவங்க இந்த புக்கை ரிவ்யூ அண்ட் பென் பண்ணியிருக்காங்க. ரிவ்யூ பண்ணி பெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அங்கே சொன்ன அந்த செகண்ட் புக்கோடைய டீட்டெயிலும் இங்கே போட்டிருக்காங்க. பந்தார் டாட்டியா ஹைதராபாத்தை சேர்ந்தவர். அவரை பற்றிய டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. ஆனால் அவர் யாருன்னா அப்போ ஹரியானா கவர்னராக இருக்கார். ஸோ இன்னும் 1 or 2 நியூஸ் தான் இருக்குது ஹஸ்பண்ட்ஸ். மே 15 கரண்ட் அஃபேர்ஸ் இது. 16 கரண்ட் அஃபேர்ஸ் உடனே கொடுத்துருவேன். உங்களுக்கு AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அஃபேர்ஸ் கிளவுட் கரண்ட் அஃபேர்ஸை, குவிஸஸ், வீக்லி மந்த்லி பிடிஎஃப்ஸை ரீட் அவுட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடைய ஆப் குவிஸஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அஃபேர்ஸ் கிளவுடோட லிங்க்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணும்போது AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட ஞாபகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபைனல் நியூஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை பார்த்து தான் டெய்லி கொண்டு வருவேன். 14ஆம் கரண்ட் இன்னைக்கு ஈவினிங் நைட்டுக்கு 8 மணிக்குள்ள வந்துடும். ஸோ 12-18 மே, 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் மேவை குளோபல் ரோட் சேஃப்டி வீக்காக செலிப்ரேட் பண்ணது யுனைடெட் நேஷன். இது 8th டைமாக கொண்டாடுது இந்த டைமை. ஓகேங்களா? இது வந்து யார் அப்சர்வ் பண்ணுறாங்க? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஆக்சிடென்ட் ஆனால் ஹெல்த்து தானே பாதிக்கப்படும். அதனால வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்துருக்கு. இதோடைய தீம் என்னன்னா, மேக் வாக்கிங் சேஃப் அண்ட் மேக் சைக்கிளிங் சேஃப். வாக்கிங்கை சேஃபாக பண்ணலாம், சைக்கிளிங்கை சேஃபாக பண்ணலாம். அதிகமாக வாக்கிங்கும் சைக்கிளிங்கும் போனால் சேஃபாக இருக்கலாம், வேகமாக போனால் சேஃப் குறையும் அப்படிங்கிற மாதிரி லாஜிக்கில் கொண்டு வந்திருக்காங்க. மேக் வாக்கிங் சேஃப், மேக் சைக்கிளிங் சேஃப், வேர்ல்டு சேஃப்டி வீக் 12th to 8th மே. இது எதுக்காக அப்படின்னா, அவேர்னஸை ரைஸ் பண்ணுறாங்க அபவுட் ரோடு சேஃப்டி அண்ட் advocate for measure to reduce road traffic death and injuries. ரோட் டிராஃபிக் டெத் அண்ட் இன்ஜுரிஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு அட்வொகேட் அவேர்னஸ் கொடுக்க போகிறாங்க ரோட் சேஃப்டியை பற்றியும். ஓகேங்களா? தென் இது எப்போ அப்சர்வ் பண்ணாங்கன்னா 2007 ஃபஸ்ட் டைம் அப்சர்வ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இது எவ்ரி இயர் கொண்டாட போகிறது கிடையாது. எவ்ரி 2 years ஒன்ஸ் தான் இதை கொண்டாடுறாங்க. எப்போ இருந்ததுன்னா 2013 2 years ஒன்ஸ் கொண்டாடுறாங்க. அதுக்கு முன்னாடி எவ்ரி இயர் கொண்டாடிட்டு எவ்ரி 2 years கொண்டாடுறாங்க இந்த ரோட் சேஃப்டி வீக். இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ரோட் சேஃப்டி வீக்னா என்ன, இந்த டேட். அதுக்கப்புறம் இதோடைய தீம் மேக் வாக்கிங் சேஃப், மேக் சைக்கிளிங் சேஃப். அதுக்கப்புறம் 2030க்குள்ள 50% ஆஃப் த டெத் அண்ட் ஆக்சிடென்ட் இன்ஜுரிஸை குறைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. இது குளோபல் பிளான். ஓகேங்களா? இதுவும் இந்த ரோட் சேஃப்டி வீக்குக்கு ரிலவெண்ட்டான ஒரு டேட்டா. ஓகே, ஸோ இன்னைக்கு நியூஸை நம்ம பார்த்தாச்சு. நாளைக்கு போய் இதில் டுடே பார்த்தாச்சுன்னா டுமாரோ போயிட்டு குவிஸ் எடுக்கணும். அஃபேர்ஸ் கிளவுட் ஆப்பில் கண்டிப்பாக வீக்லி ரிவிஷன் பண்ணணும், மந்த்லி ரிவிஷன் பண்ணணும், கடைசியாக கேப்சுவல் ரிவிஷனும் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நிறைய மார்க் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.